வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சத்தான கருப்பு உளுந்தில் தான் கேக்கு செய்ய போகிறோம். வெள்ளை உளுந்தும் பயன்படுத்தலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்தை 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்தாக இருந்தால் 1 மணி நேரம் ஊறினா போதும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். தயிர் இல்லைங்கிறதுனால நான் பால் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு முட்டையை நல்லா பொங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த உளுந்து கூட இந்த அடித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது வாசனை இல்லாத ஆயில் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ஜீனியை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோடாப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது அப்படியே எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பொங்க அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இந்த மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் கல்லுப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு. கல்லுப்பு நல்லா சூடானதும் அந்த டப்பா அது மேலே வச்சுட்டு வேர்வை தண்ணி ஊற்றாமல் இருக்க ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ குக்கர் மூடிய கேஸ்கட்டு விசில் எதுவுமே இல்லாமல் சும்மா மூடி வச்சிடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து வெந்துட்டான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. உளுந்து மாவுங்கிறதுனால நல்லாவே பொங்கி வந்துருச்சு. நான் டம்ளரில் 2 டம்ளரில் எடுத்துக்கிட்டேன். அது இப்போ டம்ளரில் வச்சு தான் காட்டுறேன். நல்லா கேக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து மாவு கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.